ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டில் கூட ரம்ஜான் ஃபாஸ்டிங் கஞ்சி, நோன்பு கஞ்சி வந்து நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இஸ்லாமியர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் மனமார்ந்த ரம்ஜான் முபாரக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு அரிசி வந்து வீட்டு அரிசி, சாப்பாடு அரிசி வந்து நான் ஒரு கப்பு இந்த ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரவா மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரவா மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அரிசியை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு, ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு ஒரு 1 hour வந்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி. இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம தனியாக வேக வைக்கணும். ஸோ அது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வந்து புதினா, அப்புறம் நம்ம கொத்தமல்லி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் லவங்கம், பட்டை, அப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனியனு. ஸோ இப்போ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கஞ்சியில் வந்து இது வந்து மட்டன் கைமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கஞ்சியில் வந்து நான் இது ஆட் பண்ண போகிறேன். இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் கஞ்சி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். வந்து இந்த மட்டன் கைமா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஆனியன் டொமேட்டோவில் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து குக் ஆகணும் இந்த கைமா. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கைமா வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரிசியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ரவா மாதிரி. ஸோ அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கைமா கூட நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நான் 2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு கப்பு அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி வந்து கிரைண்ட் பண்ண அரிசி அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து புதினா வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த கிரைண்ட் பண்ணியிருக்கிற அரிசி வந்து நல்லா வந்து குக் ஆகணும். அரிசி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. கஞ்சி வந்து இப்போது வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இந்த மாதிரி அரிசி நல்லா வேகணும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க அரிசியை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரைஸ் பாரிஜ் ரெடி. இது நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் காரா பூந்தி அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.